தொப்பி வாங்கலையா? தொப்பி தொப்பி. பழைய தொப்பிக்கு புதிய தொப்பி. காசு இல்ல, பணம் இல்ல, காரணா செலவில்ல, புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. முத்து முதலாளி தூங்குறாரு. முகரை பார்த்தா முதலாளி மாதிரியே தெரியலையே. முகரை எங்க தெரியுது? தொப்பி போட்டு கவுத்திருக்காரு. படுத்திருக்கிற ஜோர பார்த்தாலே தெரியல. ஆமா, பகல்ல தூங்குறாருன்னா ஒரு முதலாளியா தானே இருக்க முடியும். அப்போ இவர்தான் முத்து முதலாளியா? சொன்னதெல்லாம் கவனம் இருக்கா? ஆளுக்கு ஒரு கால். முத்து முதலாளி, முத்து முதலாளி, முத்து முதலாளி. தொப்பி வியாபாரிங்க. தூக்கத்தை கெடுத்து போட்டீங்களா? தொப்பி வியாபாரின்னா துப்பித்தான் மாதிரி சொல்லணுமா? பேசாமரு. முதலாளி, பழைய தொப்பிக்கு புது தொப்பி. என்னது? அதாவது நீங்க பழைய தொப்பியை கொடுத்தீங்கன்னா நாங்க பதிலுக்கு புதிய தொப்பி கொடுப்போம். ஆமா ஆமா. அப்படியா? நல்லா போச்சு. ரொம்ப பழசு தலைகள்லாம் இருக்குது. கேட்கறதுக்கு நவரசனார். இவ்வளவு சுலபமா கிடைக்கும் நினைக்கவே இல்லை. இல்ல இல்ல தொப்பி. இதையே வச்சுக்கியா? ஆமா. அப்போ இதை கொடுத்துறியா? முத்தையா தொப்பிலையும் இல்லையா? நான் முத்தையா இல்ல, கிட்டையா. வேலைக்காரனா? முதலாளி மாதிரி காலை ரங்கி நீட்டிட்டு சோபால உட்கார்ந்துருந்தேன். என்ன கொஞ்ச நேரத்துல மரியாதை மாறுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இங்க யாருமே தரல, நீ கொஞ்சம் கூட. ஏன்டா அலையற? முத்து எங்க? தெரியாத. சொல்றா. நெசமா தெரியாது. யாருடா நீங்க? பாப்பா, ஒவ்வொருத்த மூஞ்சியும் மோரையும் பாரு. இவன் ஒரு வேலைக்காரன். இவதான் எங்க முதலாளி. விளையாடுறியா? இதா உன் முதலாளி? இல்லை, முதலாளி மோகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? எவனாவது அள்ளி முடிஞ்ச சொல்றா. யாரடான்னு கேட்டா மரியாதை தெரியாத ஆளா இருக்கா? சொல்லப்பா. இவரு பழைய தொப்பிக்கு புது தொப்பி தர்றாங்களா? என்னது? ஆமா, முத்து கூட்டி வா. அவருக்கு கொடுக்குற கையோட உனக்கு ஒரு தொப்பி தர்றேன். நான் தான்டா முத்து. இவர் மாதிரியே நீ விளையாடுறியா? சத்தியமா சொல்றேன், அப்புறம் எங்க முதலாளி. அப்படியா? கால்ல விழுகிறேன்னு கால மாறி விடுறீங்களா? யாரடா நீங்க? உண்மையை சொல்லுங்க. சொன்னமே பழத்துக்கு புதுசு. என்னடா கேள்விப்படாத வியாபாரமா இருக்குது. நீ கேள்விப்படலன்னு நாங்க வியாபாரம் பண்ண கூடாதா? சரி சரி, இதுல என்னடா லாபம் கிடைக்கும்? சொன்னா விட்டுருவியா? சொல்லு. சீட்டு இருக்கிற தொப்பி கிடைச்சா ₹1,00,000 கிடைக்கும். ₹1,00,000? ஆமா. எப்படி? அது மாத்திரம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். கட்டு. என்னங்க? சிங்கத்துக்கு தீனி இருக்குதா? இல்லைங்க. ஐயோ வேணாங்க, என்ன சிங்கத்துக்கு போட்டு பிரயோஜனம் இல்ல. சதையே கிடையாது, அதை புடிச்சு போடுங்க. சிங்கத்துக்கு எலும்பு தான் பிடிக்கும். சொல்லுடா. சொல்ல மாட்டியா? 3 நாள் தவணை தரேன், அதுக்குள்ளேயும் சொல்லணும். இல்ல சிங்கத்துக்கே உங்களை இறை ஆக்கிடுவேன். அனுப்பிச்சு வைங்களா? எங்க போனா கூட்டி போ. பின்னாடி வா. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. அலாவுதீன் கதையா இருக்குது. சிங்கத்துக்கு சாப்பாடு ஆக்கிறேன். சாய குடியா? இது வழியா நீ வெளியில போயிடலாம் போல இருக்க. நானு நீ மாட்டிக்குவேன். உன்னை விட்டு நான் எப்படி ஓடுறது? ஆமாமா, இங்கே இருந்துருவோம். சமையல் கட்டு இருக்க பாரு. ஐயோ, முதல்ல இந்த தொப்பில சீட்டு இருக்கான்னு பாருங்க. இப்ப எப்படி போறது? வேண்டாம் வேண்டாம், 3 நாளைக்கு எப்படியாவது இங்க மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருப்போம். மூச்சை பிடிச்சுக்கிட்டா என்ன தண்ணிக்குள்ளியா இருக்கப்பா? கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருப்போம். 3ஆவது நாள் நம்மள வெளியில கூட்டிட்டு போகும்போது எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். ஓடிடுவோம். இந்த ஓடுற புத்தி ஒண்ணு விட்டு போறிய. ₹1,00,000 கையில வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியல, நான் தவிக்கிறேன். பல்லையும் தட்டி விட்டு கையில முறுக்கியும் கொடுத்த மாதிரி. ஆமா, நம்ம 2 பேரும் காதலர்கள் தானே? பின்ன அண்ணன் தங்கச்சியா? அறிவு வெட்டால எத்தனை நாள் கழிச்சு கேக்குற? அதுதான் சொல்ல வந்தேன். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வைக்காம இப்படி ஒண்ணா அடைச்சு வச்சிருக்காங்களே, என்ன சந்தோஷப்படாம. என்ன சிரிப்பு? சந்தோஷம். கண்ணு யாராவது பாத்திர போறாங்க. பேசாமலே கனவு சாத்தி இருக்கு. ஜெயில கதவு சாத்தி இருந்தா மட்டும் போதுமா? ஜன்னலா இருக்க. அசிஜோ மைதான மாதிரி திறந்து கிடக்கு. நம்ம இங்கே ஓடி பிடிக்கலாம். அறிவு இருக்கா? இப்படி தர முடியாது. அதானே